டேய் அங்க பாரு. யாரும் உட்கார கூடாது. போ. ஏங்க யார் இவரு? போலீஸ்லாம் வராங்க, பார்க்க பயங்கரமா இருக்கு. யாரோ மினிஸ்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். இதான் கரெக்டான டைம், போட்டுடலாண்ணே. வாய் மூட்டுறா, மினிஸ்டர் வந்திருக்கான். மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. டேய் விக்ரம், உன் கதை இன்னையோட க்ளோஸ். புலி கால் பண்றான். புலி அக்கா, நீ சொன்ன மாதிரியே விக்ரம் கோயிலுக்கு வந்திருக்காங்கக்கா. வந்துட்டானா? நீ நல்லா பாத்தியாடா? வந்திருக்கிறது விக்ரம் தானே? அக்கா, விக்ரம எனக்கு தெரியாதாக்கா? அவனேதான்க்கா. வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு வேற வேஷத்துல வந்திருக்கிறான். அக்கா, உனக்கு இன்னொரு நியூஸும் சொல்றேன். விக்ரம் மட்டும் கோயிலுக்கு வரலக்கா, கூடவே அந்த மகாவும் வந்திருக்காக்கா. சூப்பர்டா. மகாவையும் சேர்த்து முடிச்சிருங்க, தப்பிக்க விட்டுறாதீங்க. அக்கா, நீ ஒன்றும் கவலையே படாத, பசங்க ரெடியா இருக்கானுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல விக்ரமையும் மகாவையும் போட்டு தள்ளிட்டு குணமாக்கிட்டோங்கிற செய்தியை உனக்கு போன்ல சொல்றேன். வச்சிடறேங்க்கா. ஏண்டா என்ன சொன்ன? லொடலொடன்னு பேசுறது பிடிக்காது, வெட்டு 1 துண்டு 2ன்னு தான் பேசுவேன்னு சொன்னேன்ல. வெட்ட சொன்னவங்கள வெட்டாம வந்து நிக்கிறிய, அறிவில்ல? ஏண்டா ஏண்டா நீ பேசின பேச்ச வச்சு உன்னை ஒரு பெரிய ரவுடின்னு வேற நம்பிட்டனடா. அவ்வளவு வாய் பேசிட்டு இப்ப இப்படி கோட்டை விட்டு வந்து நிக்கிறியடா. நீ எல்லாம் ஒரு ரவுடியாடா? ஏடா தெரியாம தானே கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு ரவுடியாடா? இதெல்லாம் கூட பரவாயில்ல, பிச்சைக்காரன் கெட்டப்ப போட்டா தான் யாருக்கு டவுட் வராதுன்னு ஒரு பிட்ட போட்டியடா. அதுதான்டா நீ போட்டதுலயே பெரிய பிட்டு. உங்களெல்லாம் நான் நம்பி இருந்தேன் பாரு, என்னைய செருப்பாலே அடிச்சுக்கணும்டா. ஏய், இப்ப வாய முறியா இல்லையா? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கழுத்தாத்து போட்டு போயிடுவேன்.
நானே ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சுன்னு கடுப்புல இருக்கிறேன். என்கிட்ட வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துட்டு தானே இருக்கிற. போலீஸ் ரவுண்ட் அப் பண்றப்போ உள்ள புந்து சம்பவமா பண்ண முடியும்? கையில அருவா தூக்கிறத பார்த்தா அங்கே காக்கா சுடுறமா சுட்டு போயிடுவானுங்க. இது என்ன மார்க்கெட்டா சண்டை கடை நினைச்சியா? கோவில். ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு தான் பண்ணணும். ஓகே பாஸ், அதனால என்ன? ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. முதல்ல மினிஸ்டர் கோயிலை விட்டு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கலாம். அப்ப இன்னைக்கு நீங்க விக்ரம போட மாட்டீங்க. அந்த மினிஸ்டர் சாமி கும்பிட்டு போன உடனே அந்த விக்ரமும் மகாவும் சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. கையில இருக்கிறவங்கள தப்பிக்க விட்டா அக்காவுக்கு யாருப்பா பதில் சொல்றது? எங்க அக்காவுக்கு சாவே இல்லை. வந்துருச்சு பாரு, அக்காவே லைன்ல வந்துருச்சு. இப்ப என்ன பதில் சொல்றது? ஏதோ ஒன்று சொல்லுவோம். அக்கா சொல்லுக்கா. டேய், 2 பேரையும் வெட்டி கொன்னாச்சா? அது வந்துக்கா, அவங்க கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டு இருக்காங்க. டேய், என்னடா சொல்ற? அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா. அவங்க 2 பேரையும் சாமி கும்பிட விட்டுட்டு நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அவனை பார்த்த இடத்துல கண்டந்துண்டமா வெட்டி வீச வேண்டாம். அக்கா அதுக்காக தாங்க நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். சரியான நேரத்துல மினிஸ்டர் சாமி கும்பிட வந்துட்டாருக்கா. இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரம் அந்த மகாவையும் விக்ரமையும் பணமா கொண்டு வந்து உன் காலடியில போட்டிருப்போம். ஐயோ, கையில கிடைச்சவங்களை மிஸ் பண்ணிட்டு வீரவசனமா நான் பேசிட்டு இருக்க. வீரவசனம் இப்ப எங்கடா இருக்காம? யாரு? மார்க் ரவி சாரா? என் முன்னாடி தான் நிக்கிறாரு. டேய், அவன் இல்ல, அந்த விக்ரம். அவங்களா? கோயிலுக்குள்ள தாங்க 2 பேர் இருக்காங்க, சாமி கும்பிட்டு இருக்காங்க. டேய், அவங்கள கோவிலுக்குள்ள சாமி கும்பிட விட்டுட்டு நீங்க என்ன வெளியில மணி அடிக்கிட்டு இருக்கீங்களா? உள்ள போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கடா. அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. அவங்க 2 பேருமே கோயிலுக்குள்ள தான் இருக்காங்க. விக்ரம் மகன் சாமி கும்பிட்டு எப்படி வெளியே தான் வருவாங்க. அப்ப அந்த கோயில் வாசல்லையே வச்சு கதையை முடிச்சிடுறோம். ஐசு போலாமா? நீ சொன்ன மாதிரியே விஜய் ஐஸ்வர்யாவும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. டேய், வந்துட்டாங்களா? நான் சொன்னல, விக்ரம் மகா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு தான்டா அவங்க கிளம்பி வந்திருக்காங்க. டேய், அந்த விஜய் விக்ரம மீட் பண்ணிட்டானா நம்ம கதையை முடிஞ்சிரும். அவனுங்க பாத்துக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும்டா. புலி, நான் அங்க வந்து இறங்கும் போது விக்ரமையும் மகாவையும் பொணமா தாண்டா பாக்கணும். அக்கா நீ கவலைப்படாம வாக்கா. இப்ப நாங்க கோயிலுக்குள்ள போய் அந்த மகாவையும் விக்ரமையும் வெட்டி வீசிடுறோம். சரி வை. பாசு, உங்க பேச்செல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த அட்டெம்ப்ட கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு இங்கே இருந்தா வேலைக்கு ஆகாது. அவங்க 2 பேரும் எப்படி தனியா வெளியே வருவாங்க. அப்ப அவங்கள போட்டு தள்ளிடணும். ஐயா, இந்த தடவையாவது கரெக்டா பண்ணிருங்க ஐயா. போங்க ஐயா, போங்க போங்க. பாசு, இங்கதான் இருக்காங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஒரே சொரு முடிச்சிட்டு வெளியே ஓடி வந்துருங்க.
என்னடா எங்கடா போய் தொலைஞ்சங்க? ஏய் இல்ல கையில கத்தி வச்சு சும்மா நின்னுட்டு இருக்க, போய் தேடி போடு போ. புலி விளையாடாத புலி. மினிஸ்டர் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. மாட்டினா 10-15 வருஷம் களி தான் திங்கணும். நீ உள்ள போறியா? பொறுமையா இரு, நாங்க பாத்துக்கிறோம் என்ன பண்ணுவோம். புரியுதா? விஜய், நாம 2 பேரும் ஒரே இடத்துல தேடுறதை விட நம்ம தனித்தனியா தேடினா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல? ஆமா ஐசு, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீ அந்த பக்கமா போய் தேடு, நான் இந்த பக்கமா போய் தேடுறேன். போ. ஏங்க, கோயில 3 சுத்து சுத்தியாச்சு. இப்ப என்ன பண்றது? முறையா இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன நடைமுறைன்னு நமக்கு சரியா தெரியாதுல்ல. ஒன்னொன்னா கேட்டுதாம்மா பண்ணணும். ஏங்க, சாமி கும்பிட்றத எதுக்குங்க மத்தவங்க கிட்ட கேட்கணும்? சன்னதியில போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் மூலவருக்கு போய் அர்ச்சனை பண்ணா போச்சு, அவ்வளவுதானே? அண்ணி, நீங்க சொல்றது பொதுவா எல்லா கோயிலையும் பண்ற வழக்கம் தான். ஆனா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க வழிபாட்டு முறையே வேற. நம்ம அர்ச்சனை சீட்டு வாங்கணும். வாங்கும் போதே அவங்க என்ன வேண்டுதலுக்காக சாமி கும்பிட வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. நாம என்ன வேண்டுதல்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்களா அண்ணி? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அண்ணன், கோயிலுக்குள்ள நுழையும் போதே இந்த கோயில் வித்தியாசமா இருக்கிற மாதிரி பட்டுச்சு. அதான் ஒரு ஐயர்கிட்ட போய் விசாரிச்சேன். அவர்தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே சொன்னாரு. சரி, அப்ப வாங்க கியூல நின்னு முதல்ல அர்ச்சனை சீட்டை வாங்குவோம். அண்ணா அண்ணா, வாங்க போறது ஒரு அர்ச்சனை சீட்டு. அதுக்கு எதுக்கு எல்லாரும் போய் கியூல நிக்கணும் சொல்லுங்க? நீங்க கொஞ்ச நேரம் அண்ணிய கூட்டிட்டு போய் உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் தானே, எல்லாரும் ஒன்னாவே நிப்போம். வா. நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க, நாங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரியா? சரி போங்க, போயிட்டு வாங்க. வாங்க. ஐசு, சித்தர் சொன்னதை நம்பி கோவில் வரைக்கும் வந்துட்டோம். ப்ரோ பத்தி தகவல் கண்டிப்பா கிடைக்கும் தானே? ஏங்க இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு இந்த கோயில்ல அடி எடுத்து வச்சதுமே விக்ரமும் மகாமும் கண்டிப்பா கிடைச்சிருவாங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சுங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க நம்மள தேடி வருவாங்க. ஆமாங்க, நம்புங்க. நாம இங்க இருந்து கிளம்பும் போது விக்ரம் மகா 2 பேரையுமே நம்ம கார்ல சென்னைக்கு கூட்டிட்டு போக தான் போறோம். சரி, ஏதோ சொல்ற, நம்புறேன். சரி, எங்க வாங்க நம்ம போய் அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். சரி, போலாமா? நீ போய் அர்ச்சனை டிக்கெட் வாங்கு, நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ஐயா, எங்க அன்னிக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி பரிகாரம் பண்ண வந்திருக்கோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு மட்டும் சொல்ல முடியுமா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. குழந்தை பாக்கியம் கேட்டு வேண்டிக்கிட்ட தம்பதிங்க 2 பேரும் சாமிக்கு தேங்காய் உடைச்சி பொங்கல் வைக்கணும். சரியா? பொங்கல் ரெடி ஆனதும் கோவில் மரத்துக்கு வாழை இலை போட்டு படையல் வச்சு தொட்டில மரத்துல கட்டணும். அதுக்கப்புறம் படையலுக்கு தீபாராதனை காட்டிட்டு விபூதி எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு அம்மனுக்கு சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணணும். அவ்வளவுதாம்மா. சரி அண்ணி, வாங்க அண்ணி.
எவ்வளோண்ணா? 100 ரூபா ஆச்சுமா. ஆ ஏ அலமேலு, ஏய் நான் அசன். ஏய் இருக்கிற பிரச்சனை கடலை இப்போ உன் பேர் தான் முக்கியமாக்கும். ஆமா, உனக்கு கோயிலுக்கு போனா உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே? என்ன எது கூட்டிட்டு வந்த? உன்னை என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன்? கோயிலுக்கு தானே கூட்டிட்டு வந்தேன். சந்தோஷமா வந்து சாமி கும்பிடுவியா? சப்ப மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னது சப்பையா? ஏய் என்ன அசினு, நான் யார் தெரியுமா? ஆளம் தெரியாம காலை விட்டுட்டு இருக்க நீயே. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இங்க நீ சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியலையே. ஆமா, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வரல, சண்டை போட வந்திருக்கேன். அந்த உம்மனா மூஞ்சி இருக்கல, உம்மனா மூஞ்சி. உம்முனா மூஞ்சியா? அது யாரு? அதான் அந்த காவேரி. அவளை முதலாளி அம்மான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களே, அவதான். நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம என் மாமனை கோவில் கூட்டு வந்திருக்கா மிரட்டி. அதான் அவளை நான் 2ல் 1 பார்க்கலான்னு வந்திருக்கேன். 2ல் 1? ஏய் என்ன உளர்ற? அந்த காவேரி இப்படியே விட்டா என் மாமனை தட்டி தூக்கிட்டு போயிடுவா. அவங்கள இப்பயே 2 பேரையும் தட்டி வைக்கணும். அதான் உன்னை துணைக்கு கூட்டிட்டு வந்தேன். காவேரிக்கு முருகன் கனவுல முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவன் நிஜத்திலேயே முத்தம் கொடுத்துருவான். இந்த லூஸ் என்னன்னா அவனை தட்டி வைக்கிறேன், கொட்டி வைக்கிறேன். விக்கி, என்ன என்ன தட்டி வைக்கணும்னு சொன்னதுக்கே மூச்சு பேச்சு இல்லாம நிக்கிறியே. அந்த காவேரியோட ஆட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். அது தெரிஞ்சா நீ உயிரே விட்டுருவியே. உயிரை விட்டுருவனா? அப்படி என்ன திட்டம்? வெய். ஏய் எதுக்கு தாலி? இதை வச்சு என்ன செய்ய போற? தாலியை வச்சு என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் தான் பண்ணுவாங்க. இது கூட தெரியாதா உனக்கு? தாலியை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். இதை வச்சு நீ என்ன செய்ய போற அதை சொல்லு. இந்த தாலி இன்னைக்கு என் மாமா கையால என் கழுத்துல ஏற போகுது. ஏய் நீ என்ன லூசா? இந்த தாலிய நீ முருகன் கழுத்துல கட்டுவேன்னு சொல்லு. அதுல ஒரு லாஜிக் இருக்குது. அதை விட்டுட்டு அவன் உன் கழுத்துல கட்டுவான்னு சொன்னா எப்படி? என் மாமா என் கழுத்துல தாலிய கட்ட வைப்பேன். நீ சொல்றபடி அவன் கட்டலன்னு வையே, என்ன பண்ணுவ? தோ அந்த குளத்துல விழுந்து செத்துருவியா? ஏய் அப்படி செய்ய நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. உங்க பெரிய ஓனர் இருக்காருல ஈஸ்வரன் ஐயா, அந்த கொய்யா கிட்ட போய் உங்க தங்கச்சி காவேரி இருக்காளே, அவ என் மாமா கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறா, தப்பா பழகுறா, அவளை கண்டிச்சு வைங்க, இல்லனா உங்களுக்கு தான் கெட்ட பேர்னு சொல்ல போறேன். ஏய் இந்த மாதிரி லூஸ் தனமா எதையும் போய் சொல்லிடாத. அப்படி சொன்னா அது அவனுக்கும் ஆபத்து, காவேரிக்கும் ஆபத்து. இங்க பாரு, முதலாளி இந்த விஷயத்துல ரொம்ப மோசமானவர். பயப்படாத. நான் அடிக்கிற அடியில காவேரிக்கு மட்டும்தான் ஆபத்து, என் மாமனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. இவளுக்கு மட்டும் இல்ல விக்கி, என் மாமனுக்கும் எனக்கும் இடையில வேற எவ வந்தாலும் இதே கதிதான். ஐயோ தேவையில்லாம இந்த பைத்தியத்திட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். நீ போ முதல்ல.